ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பேட்டர்ன் ட்ரா பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நான் வந்து ஒரு ஸ்வர்ல் மாதிரி போட்டிருக்கேன். இந்த டிசைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பெண்டு நல்லா வரணும். பெண்டு நல்லா வந்துச்சுன்னா செயின் ஸ்டிச்சில் நம்ம நெக்கோட பெண்டு அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நான் இன்னொரு பேட்டர்னும் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச்சில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ஃபில்லிங்லாம் கூட யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அந்த ரவுண்டாக போட்டிருக்கேன்ல, அந்த டிசைனை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு செயின் ஸ்டிச் நான் ஃபஸ்ட்டு போடுறேன். அதுக்கப்புறமா அந்த மேலே போட்டிருக்க அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்போவுமே அந்த எக்ஸாக்ட் மார்க்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூஸாக நம்ம அந்த ஸ்டிச்சை போட்டோன்னா நல்லா கரெக்டான பாயிண்ட்லேருந்து நமக்கு அந்த மார்க்கிங்லேருந்து கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியான ஸ்டிச்சஸ் தான் இதில் போட முடியும். அப்படி போட்டால் மட்டும்தான் அந்த கர்வ் வந்து கரெக்டான ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். நம்ம பெரிய ஸ்டிச்சஸ் போட்டுட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த கர்வ் வந்து ஃபினிஷிங்காக கிடைக்காது. அந்த கர்வாகவே தெரியாது, ஒரு மாதிரி க்ராஸாக தெரியும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக நான் போட்டிருக்கேன். இதில் ரொம்ப குட்டி குட்டியாக போடலனாலும் கொஞ்சம் நார்மலான செயின் ஸ்டிச்சை போடுங்க. குட்டியாக போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்கிறேன். குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக தெரியும், ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். நம்ம வந்து ஏனோ தானோன்னு போட்டு கொடுக்காம ஒரு நீட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த கார்னர்ஸ்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி போடணும். நீங்கள் அப்போ கேட்கலாம், நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது பெருசாக போட்டுட்டு கார்னர்ஸில் மட்டும் நம்ம இந்த மாதிரி குட்டியாக போட்டுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. நம்ம கஸ்டமரை ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஸ்டிச்சோட சைஸ் ஒரே மாதிரி நம்ம போட்டோன்னா பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நீங்கள் சைட்லலாம் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் போடும்பொழுதெல்லாம் நீங்கள் பெருசாக அந்த மாதிரி போட்டுட்டு பெருசாக போட்டால் ஃபஸ்ட்டு த்ரெட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிரும். குட்டி குட்டியாக போடும்போது அந்த த்ரெட்டு வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கிளாத்தில். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா கிளாத்தில் ஃபிக்ஸ் ஆகாமல் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம வாஷ் பண்ணும்பொழுது இல்லை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அப்போ வந்து அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் குட்டியாக போட்டிங்கன்னா அது நீட்டாகவும் இருக்கும். அந்த டேமேஜ் கண்டிப்பாக வரவே வராது. அடுத்தது வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி நம்ம சின்ன ஸ்டிச்சஸில். நம்ம குட்டியாக ஸ்டிச்சஸ் போடும்பொழுது அது ரிமூவ் ஆகாது. நம்ம நினைப்போம் இது குட்டி குட்டியாக இருக்குது, டக்குன்னு ரிமூவ் ஆயிரும், பெருசாக போட்டால் தான் ரிமூவ் ஆகாது. அப்படி கிடையாது. பெருசாக போட்டால் தான் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். ப்ளஸ் ஹோல்ஸ்லாம் கூட ரொம்ப ஆடாக தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது உங்களுக்கு எந்த ஹோல்ஸுமே தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். பாருங்கள், நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த ஃபுல் கர்வ் நான் போடலை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இந்த கர்வில் பாதி தான் நான் போடுவேன். போட்டுட்டு எண்ட் நாட் போட்டுடுவேன். த்ரெட்டோட எண்டு நாட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலை. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வீடியோலேயே த்ரெட்டோட எண்டு நாட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்போவுமே நாட் போடும்பொழுது எப்படி பண்ணுவோமோ ஜரி த்ரெட்டில் அதே மாதிரி தான். அதை பாருங்கள், பெருசாக எடுத்துட்டு அந்த டைமில் நம்ம புதுசாக ஒரு ஸ்டிச் எடுக்கிறோன்னா அந்த ஸ்டிச்சை வந்து இது கூட சேர்த்து புதுசாக எடுக்கிற ஸ்டிச்சை நம்ம நாட் பண்ணணும். சரிங்களா? சிம்பிள் தான். ஒரு 2 தடவை போட்டால் உங்களுக்கே பழகிரும். நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது என்ன மெத்தட் அப்படின்றது புரிஞ்சிடும். புது ஸ்டிச் எடுக்கிறோம், நம்ம புல் பண்ணி அந்த ஸ்டிச்சை மேலே வச்சுட்டு பழைய ஸ்டிச்சை கீழே தள்ளிட்டு நம்ம புல் பண்ணோன்னா எப்படியுமே நம்ம புதுசாக எடுத்த ஸ்டிச்சு மாட்டின்னு இருக்குது, பழைய ஸ்டிச்சு கீழே இருக்குது. புல் பண்ணதும் லாக் ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மேலே போட்டிருக்க ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் போடும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நாட் நல்லா செக்யூர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.